ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே, உம்முடைய நீட்டப்பட்ட கரம் ஆண்டவரே எங்கள் மீது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இதோ என் மகனே, என் மகளே, உன் மீது நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவரை சொல்லுகிற அந்த வார்த்தை ஆண்டவர் நாங்கள் கேட்க, கர்த்தாதி கர்த்தரே, நீர் எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் ஆண்டவர் நாங்கள் கேட்க கிருபை பாராட்டு. ஆண்டவரே, Heavenly Father, O Lord, whatever we do, O Lord, on this earth, O Lord, Heavenly Father, it is nothing, O Jesus, compared to what you have done, O Lord, for us, O Lord. எங்களுக்காக செய்த அத்தனை காரியங்களும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் இறங்கி வந்தீர். எங்களுக்காக ஆண்டவரே நீர் மரித்தீர். எங்களுக்காக நீர் உயிர்த்தீரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே அந்த நல்ல வாழ்க்கை ஆண்டவரே கட்டளையிட்டீரேப்பா. கர்த்தாதி கர்த்தரை பரிசுத்தமாக வாழணும் என்று ஆண்டவரை கற்பித்து தந்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்துகிற இந்த வேளையிலப்பா கர்த்தருடைய பிரசனம் எங்கள் மத்தியில் ஆண்டவரை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்தை ஆண்டவரே நீங்க சுத்திகரிங்க. ஆண்டவரே, வழியில் வந்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற நேரத்திற்கு இங்க கொண்டு வாங்க அப்பா. Heavenly Father, may your presence, O Lord, Heavenly Father, fill each and every soul, O Jesus. ஒருவரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை வெறுமையாக திரும்பி போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய அன்பு பிரசனத்தினால் ஆண்டவரை மூடி மறைத்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளில் ஆண்டவரே நீர் ஆண்டவரை திடப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே நம்பிக்கையோடு ஆண்டவர் ஒவ்வொருவரும் இங்கிறது கடந்து போக நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை இன்று மாலையும் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை எங்களுக்கு அமைத்து தரும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய அன்பான பிரசனம் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்க, எங்களை நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஆண்டவர் நீங்க ஆட்கொள்ளுங்க, முழுமையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய அன்பு பிரசனம் எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா நடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, எங்களை ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. I request Bercy also to pray and thank the Lord for today. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த நிமிடத்துல நாம் அப்பா கடைசி முடியும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முடியும் வரை அப்பா, அதன் பிறகும் ஆண்டவரே எங்களுக்கு ஃபெலோஷிப்ல ஆண்டவரே கர்த்தருடைய பிரசனம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அளவற்றதாக ஆண்டவரே அற்புதமாக ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Lord.
Thank you, Lord. Open our hearts and our minds to Jesus. Heavenly Father, you come. Show us the path, Lord. Thank you, Jesus. Come, O Lord. Give my, O Lord. Give, O Lord. இறங்கி Heavenly Father, fill me, Jesus. ராஜ்யம் கட்டப்பட எங்களை உபயோகப்படுத்துங்க ராஜா. அப்பா அதற்கு நாங்கள் எழுப்பி அப்பா பிரகாசிக்க எங்களுக்கு ஒவ்வொருவரையும் பலம் தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. தாழ்ந்த காலத்தில் எங்களை தருகிற ராஜா. பெறப்பட்டிருக்கிற எல்லாரையும் ராஜா. மனதோடு ஆத்மாவோடு அப்பா துதித்து இங்க இருந்து கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்க. Amen, 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 amen. ஸோ நம்ம இன்னைக்கு லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு இல்லை, அவங்களுக்காக வெயிட் பண்ணி. அதனால் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வில் ஸ்டார்ட் வித் தி சாங்ஸ். இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற காரியங்கள் வந்து இது எல்லாமே எல்லா ஸ்லைட்லையும் இருக்கும். நீங்க பார்க்கறது என்ன பார்க்குறீங்க? அமைதி இல்லை, நமக்கு அமைதி அப்படின்றது வந்து ரொம்ப தேவை இந்த உலகத்தில். ஸோ நல்ல கர்த்தர் நம்மை அவருடைய சமாதானத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாமே சூப்பரான வேர்சஸ். The Lord gives strength to his people. சங்கீதம் 29:11. The Lord blesses his people with peace. priestly blessing அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒன்று கற்றுக் கொடுத்தார். மோசே அண்ட் ஆரோன் வந்து அவங்க வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்பர்ஸ் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தை வந்து சொல்லி கொடுத்தார்ல. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you. The Lord lift up his countenance on you and give you peace. எண்ணாகமம் 6:26. ஸோ இன்னொரு வசனம் வந்து பீஸ் ஐ லிவ் வித் யூ. ஆண்டவர் சொன்னார், மை பீஸ் ஐ கிவ் யூ. இல்லை, அந்த ஒரு அருமையான அந்த ஒரு ரிவர் பக்கத்தில் அப்படி உக்காந்துருந்தாலே ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லை, அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு கடற்கரைக்கு போனாலே அந்த இடத்துல வந்து நிற்கும் போதே வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு சமாதானம். இல்லை, ஒரு நதி அப்படி போயிட்டு இருக்கோம், அந்த நதி பக்கத்துல இருந்தாலே ஒரு ஏதோ ஒரு சத்தம், மெதுவாக ஒரு சத்தம் போயிட்டு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டாலே நமக்கு வந்து சமாதானம். ஸோ நிறைய பாரங்கள் இருக்கும்போது இந்த இடங்களுக்கெல்லாம் அப்படி போகணும். சம்டைம்ஸ் ஃபேமிலி ட்ரிப்ஸ் மாதிரி அப்படி போகணும். சம்டைம்ஸ் பீயிங் அலோன் இஸ் ஆல்சோ நைஸ். இல்லை, ஆண்டவர் வந்து he was always surrounded with people, but also he chose solitary times for himself. தனியா இருந்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர்கிட்ட என்னென்ன பேசினாரு தெரியல. கடைசியில வந்து அவர் வந்து ஈவன் பிஃபோர் he was arrested, he went for a solitary prayer. தனியா வந்து கெத்செமனே தோட்டத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கூட யாரும் வரவேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க கூட வந்தா வந்து அவங்களும் வந்து தூக்கத்துல அந்த தூக்கம் நம்மளையும் வந்து வந்து அது வந்து பிடிச்சிக்கும் அப்படின்னு அப்படி பண்ணல அவரு. ஸோ அதனால பீஸ்ஃபுல் டைம்ஸ், we also need peaceful times. இல்லை, அதாவது பிள்ளைங்களை பெற்றெடுத்த பிறகு மதர்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, யூ நீட் சம் டைம் ஆஃப் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா எப்பவுமே பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய ஃபீட் பண்ணணும், பிள்ளைய கவனிக்க, எல்லாமே வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது யூ நீட் அ ஸ்பெஷல் டைம், ஏன்னா யூ கோ அவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து உருவாக்கி தரது வந்து ஹஸ்பண்ட் தான் இல்லையா?
இல்லைன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்துக்காங்க அப்படி. எவ்ரி ஒன், ஆல் ஆஃப் அஸ் வி நீட் a quiet time. ஸோ இன்னைக்கு இந்த இந்த நம்ம பாடும்போது கர்த்தர் இந்த பாடல்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. திஸ் will lead us into the session also. இன்னைக்கு நம்ம தியானம் பண்ற காரியமும் கூட இதுல அடங்கி இருக்குது. ஸோ கர்த்தர் நம்ம நடத்துவார. ஸோ முதல் பாட்டு நம்ம பாடலாம். உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட 2 பேர் பாடுறீங்களா? வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வெல்கம் வெல்கம் வெல்கம். நல்லதா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அடுத்தது, அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்,
ஒரு நாடும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், குறைவெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இன்னைக்கு தீம் பீஸ், சமாதானம் இல்ல. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வாதி தேவன். இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலுமே சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே எங்கேயுமே கிடைக்குமா தெரியாது இல்ல. யாரும் நமக்கு சமாதானம் கொடுக்க மாட்டாங்க. சமாதானம் நம்ம கடையில போய் கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல இல்ல, அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. When the disciples were all sitting in a room, they were troubled. அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்க ஆண்டவர் காணுமே காணுமே, அவர் நல்லா இருந்தவரை போய் அவங்க கொன்னுட்டாங்களே அப்படின்னு தனியா உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்தது என்ன இல்ல, நம்ம எல்லாம் அப்படி நினைக்கிறோம். அடுத்தது என்ன பண்றது? 3 வருஷம் காலம் நல்லா போச்சு. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் அவர்கள் மத்தியில முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாகதாக அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட அவர் சொல்றாரு, I will leave my peace with you. இல்ல, அந்த சமாதானத்தை ஞாபகப்படுத்துகிறவரையும் உங்களுக்கு நான் விட்டு போகிறேன் அப்படின்றார். அவர் ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருந்து நமக்கு கர்த்தர், நமக்கு சமாதான காரணம். கர்த்தாதி கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவாதி தேவன். அதனால சமாதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார் இல்ல. நம்ம வீட்டுல சமாதானத்தை இழந்தாலுமே ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த சமாதானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். வியாதியோடு காணப்படும் பொழுதும், கலங்கி போயிருக்கும் பொழுதும், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாம இருக்கும் பொழுதும், அந்த சமாதானத்தை தருகிற தேவாதி தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இல்ல. அதனால கர்த்தாதி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அந்த 2 ஸ்லைடு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 14:33. For God is not a God of confusion but of peace. தெளிவா வசனம் போடப்பட்டிருக்கிறது இல்லையா? Grace be to you and peace from God our Father and from the Lord Jesus Christ. ஒவ்வொரு முறையும் பவுல் அவர் எல்லாருக்கும், எல்லா திருச்சபைக்கும் லெட்டர் எழுதுவார். லெட்டர் எழுதி முடிக்கும் போது சமாதானத்தை குறித்து பேசுவார். Grace be to you, சமாதானம் and peace from God our Father and from the Lord Jesus Christ. ஆமென். நம்ம ஒவ்வொருவரிலும் நம்ம ஆராதிக்கும் பொழுது, கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நம்ம ஆராதிக்கும் போது may the Lord give us peace. If there are any disturbances, may we bring that to God, because only God knows your heart. Only God knows what you're going through, what God knows what burdens you carry இல்ல. ஸோ அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். நம்ம அக்கத்துல போக ஈவன் அவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்ல முடியாது இல்ல. நம்ம சொன்னா அது தப்பா எடுத்துக்கிறது கூட சூழ்நிலை இருக்கு இல்ல. சரியா புரிந்து கொள்ளாத சூழ்நிலை கூட இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம நண்பர்களும் இல்ல, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்க எங்களுக்கு, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய ஆண்டவரே திருமணத்துல, எங்களுடைய வேலையில, எங்களுடைய உறவுகளில் ஆண்டவரே நீர் சமாதானத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவாராங்க. அடுத்த பாட்டு நம்ம பாடலாம். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ள மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்முடைய இன்பம் பெருகுதையா. இதையா நான் சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டு பாடும்போதே ஒரு சமாதானம் இல்ல. அதாவது ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல 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 உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் இல்ல. அது
இயேசு அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஒரு வல்லமை இருக்கு இல்ல. பேதுரும் யோவானும் வந்து they are going up to the temple. அந்த டெம்பிள்ல போகும்போது ஒரு ஒரு சப்பானி அங்க உட்கார்ந்து இருக்கிறார். A crippled man was seated. அவர் வந்து he was begging. So Peter he goes up to him. அவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் காசு ஏதாவது கொடுங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட கிடையாது, எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது என்கிட்ட. என்னன்றாரு? என்ன இருக்குன்னு சொல்றாரு? நாமம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்றார். ஸோ அந்த இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட அப்படின்றாரு. அவர் வந்து பிச்சை கேட்க வந்தார் அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு வந்து குணமடைஞ்சு அவர் வந்து போகிறார் இல்ல. ஸோ அந்த இயேசுவின் நாமம், உம்முடைய நாமம் சொல்ல சொல்ல இல்ல, ஆண்டவருடைய நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் நடுங்கும். ஆண்டவருடைய நாமம் சொல்ல சொல்ல எல்லாமே வந்து எல்லா வியாதிகளும் குணமடையும். நமக்குள்ளாக நம்பிக்கை பிறக்கும் இல்ல. இயேசுவின் நாமத்தை சொல்ல கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்ம பிள்ளைங்கள்லாம் கூட வந்து ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லணும். ஒரு சின்ன ஒரு இது எனக்கு ஞாபகம் வருது இப்போ. அப்படின்னா என்னுடைய மனைவி அவங்க ஹஸ்பண்ட் மனைவி அவங்க அப்பா வந்து ரொம்ப சிக்கா இருந்தாரு. அப்போ நான் வந்து அவங்கள அங்கேயே ஊர்லயே அப்படியே விட்டுட்டு, மகளும் அப்பதான் வந்து பிறந்திருந்தேன். ஸோ ஷி வாஸ் வெரி யங். ஸோ விட்டுட்டு வந்து கிளம்பி வரும்போது மலேசியன் ஏர்லைன்ஸ்ல வந்து ஏறணும். சரியான மழை. அந்த இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா வந்து இஃப் இட் இஸ் ரெப்பிட்டேஷன் யூனோ திஸ் இஸ் அனதர் ரிமைண்டர் ஃபார் அஸ். ஸோ அதில் கிளம்பி வருவது மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து அந்த இதில் வந்து அப்படியே ஸ்டீப்பாக அப்படியே எடுத்தோம். அது எப்படின்னு தெரியல, அது டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே பயங்கர ஸ்டீப்பாக போயிடுச்சு. போகும்போது கொஞ்சம் தூரத்துல சரியான டர்புலன்ஸ், பயங்கரமான டர்புலன்ஸ். அந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும். அந்த கொஞ்சம் டர்புலன்ஸ் நமக்கு பயமா இருக்கும் இல்ல. இது சரியான டர்புலன்ஸ். எப்படி அப்படின்னா தூக்கி போடுது. எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் இருக்குது, டைட்டா இருக்குது. ஆனா அதுக்குள்ளவே எகிர்றோம் அப்படியே உள்ள, அப்படியே மேல இருந்து கீழே டிராப் ஆகுது ஃபிளைட். அந்த அளவுக்கு நான் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான் நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுகிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆளாளு கொண்டு வந்து ஒரு புக் எடுக்கிறாங்க. அது குட்டி புக் எடுத்து படிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த இது இந்த என்னது அந்த ஹிந்துஸ் எல்லாம் அந்த ருத்ராட்சி மாலை ஏதோ ஒன்று இருக்கு, அதை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமா. நானும் என்னடா இது, நம்மள ஆண்டவருக்கு விட மாட்டாரு, உள்ளுக்குள்ள நம்மள ஆண்டவர் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஏன் கூட வந்து அவர் அம்மா வந்திருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க வேற கொய்யா எடுத்துன்னு வந்துட்டாங்க என் கூட. அதை நாய் பிடிச்சிருச்சு இதுல. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாது. அவங்க வந்து இப்படிதான் இருக்குமா ஃபிளைட்டுன்னு கேட்குறாங்க. இல்ல ஆண்டி இப்படி கிடையாது, இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. சரி, அதனால அவங்க என் கையை எப்படி பிடிச்சிக்கினாங்க, அப்படியே என் மேலே அப்படியே வந்து படுத்துட்டாங்க. நானும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. என்னடா இது இப்படி நடக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இப்படி போகுது. கீழே மேலே கீழே போகுது. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு டிராப், ஒரு ஷார்ப் டிராப். எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. நானும் அந்த நேரத்துல வந்து கத்தும்போது கடைசியில வந்து எனக்கு வந்தது இயேசு அப்படின்னு. இயேசுவே அப்படின்னு சரியான சத்தம். உள்ள வந்து பயங்கரமான சத்தம். எல்லாரும் சத்தம் போடுறாங்க இயேசுவே அப்படின்னு. உடனே அப்படியே அந்த ஃபிளைட் வந்து அப்படியே சரியாயிடுச்சு. ஆமென். நான் கத்துனதால அப்படி நடந்ததா இல்லை மற்றவங்க கத்துனதால நடந்ததா? ஆனா நான் நம்புறேன், இயேசுவின் நாமத்தை நான் சொன்னேன், அந்த ஃபிளைட் வந்து ஸ்டேபிள் ஆச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஸோ அதனால இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. நீங்க வந்து கூப்பிட்டு பாருங்க. In your own life, you call upon the name of the Lord and He will perform wonders and miracles in your lives. Amen. So அதே போல இந்த பாட்டை நம்ம பாடலாம். உம் நாமம் சொல்ல சொல்ல. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா.
நைஸ். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேரென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ற என்பேன், மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். பாலென்பேன் தேரென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்ன என்பேன், மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் உம் நாமம் சொல்ல சொல்ல எல்லாரும் பாடலாம். என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன், மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன், மொழி என்பேன் மொழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் நாமம் ஓ சொல்லிக்கொண்டே இருப்போம். என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஆமா ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே
சொல்லிக்கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, for the word of God says, O Lord, Jeremiah chapter 33 verse 3, call on him, call on him. ஆண்டவரே, call on the Lord, call on the name of the Lord of God Almighty. கர்த்தாதி கர்த்தரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்ல, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உச்சரிக்க கர்த்தாதி கர்த்தரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, நீர் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே நீர் வாசம் செய்து வருகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த திடமனதை நீர் தருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற தாளந்துகளுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வருகிற விதத்திற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே, Heavenly Father, help us all, oh Jesus, to call on the name of Jesus. இயேசு 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 சொல்லாமா? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக நீங்க வாங்கப்பா. என்னுடைய ஆண்டவரே திருமணத்திற்குள்ளாக நீங்க வாங்க ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே வீட்டுக்குள்ளாக நீங்க வாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, எந்த இடத்துல அந்தகாரம் இருக்கிறது அந்த இடத்துல நீங்க வாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே, எங்க போராட்டம் இருக்கிறது அங்க நீங்க வாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, எங்க ஆண்டவரே சோதனைகள் ஆண்டவரே பெருகுகிறதோ அங்க நீங்க வாங்க ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவரே டெம்டேஷன்ஸ் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே எங்களை ஆண்டவரே ஒரு கில்ட்டியாக ஆண்டவரை மாற்றுகிறது அப்பா, அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க அப்பா. எந்த இடத்துல குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவர். எந்த இடத்துல ஆண்டவர் வேதனை இருக்கிறதோ அழுகை இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. எந்த இடத்துல ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே ஹல்லேலூயா நம்பிக்கையற்ற நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. எந்த இடம் ஆண்டவரே கரடு முரடான பாதைகளோ அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, கோலியாத்தை போல ஆண்டவர் நிற்கிற ஆண்டவர், அநேக எதிர்ப்பு சக்திகள் ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்கப்பா. Heavenly Father, come Holy Spirit. Oh, come Lord Jesus Christ, Lord. எங்களுக்கு ஆண்டவரே இறங்கி வாங்க. எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இந்த விடல் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா, ஓ யாரெல்லாம் ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்திற்கு நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவருடைய படிப்பில் ஆண்டவர் நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. நீங்க ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க தனியாக ஆண்டவரே அறைக்குள்ளாக இருக்கும்பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, பல கேள்விகளோடு இருக்கும்பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உங்களுக்கு பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, தோல்விகள் ஆண்டவரே இருக்கும் அப்பா, அதனால அந்த தோல்விகள் ஆண்டவரை ஜெயித்து வரும்படியாக மேற்கொண்டு வரும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இறங்கி வாங்க ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு ஆண்டவரை தூரமாக ஆண்டவரை இங்க இருக்கிறபடியாலப்பா, கர்த்தாதி கர்த்தரே அவங்க இருக்கிற ஆண்டவரை அந்த அறைக்குள்ளாக நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. நீங்க அவர்களுக்கு ஆண்டவரே தாயாக, நீங்க அவர்களுக்கு தகப்பனாக, நீங்க அவர்களுக்கு ஆண்டவர் நண்பனாக நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. ஏசு 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 என்று ஆண்டவர்கள் சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, அநேக காரியங்கள் ஆண்டவரை ஜெயிக்க, இயேசுவின் நாமத்துல ஜெயிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. வெற்றி பெற்றால் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவர்கள் சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. Only the name of Jesus, O Lord. இயேசுவின் நாமம் ஆண்டவரே உங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதமாக ஆண்டவரை எழும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus. நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம பாடலாம். அதே பாட்டு நம்ம மறுபடியும் பாடலாம். உம் நாமம் சொல்ல சொல்ல. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஆமாண்டவரே சொல்லணும் அப்பா. என் உள்ளம் மகிழுமையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும்
உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல சொல்வோமப்பா, உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்ன என்பே. மற என்பேன் நிற என்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்ன என்பே. பால் என்பேன் தேன் என்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் நாமம் என்ன என்பேன். மற என்பேன் நிற என்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்ன என்பேன். நாமம் சொல்ல சொல்ல எல்லாரும் பாடலாமா? உள்ளம் மகிழுமையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல இன்பம் பெருகுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க, போற்றிக் கொண்டிருக்க, நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பாடிக்கொண்டிருக்க கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, we thank you. We thank you, Lord, for your goodness. We thank you, Lord, for your, Lord, mighty, O Lord, presence, O Jesus, that you cover, O Lord, with your people with, O Jesus. Heavenly Father, hallelujah. I request Christo to lift his voice and ask the Lord to bless us, to call on the name of Jesus. இயேசுவின் நாமத்தை கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே கூப்பிடுகிறோம் அப்பா, அழைக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா அற்புதங்களை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா கிறிஸ்து. Thank you, Jesus. அப்பா, அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை நோக்கி நாங்க கூப்பிடுறோம் ஏசப்பா. உங்களுடைய நாமத்துல ஜீவன் இருக்குப்பா, உங்களுடைய நாமத்துல சுகம் இருக்கு ஏசப்பா. அப்பா, இவங்க நோக்கி நாங்க பார்க்கணும் தகப்பனே. எங்கள் தருணத்துல அப்பா நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. அப்பா, எங்கள் மத்தியில நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா, எங்க மத்தியில நீங்க உலாவுங்க ஏசப்பா. அப்பா, இவங்க நோக்கி பார்க்கணும் ஆச்சா. அப்பா ஏசப்பா, அப்புறம் நாமத்தை சொல்ல சொல்ல அப்பா எத்தனை மகிமை அப்பா, எத்தனை மகத்துவமா இருக்கிறாச்சா. அப்பா, உங்க நாமத்துல சுகம் இருக்கு அப்பா. அப்பா, அந்த நாமத்தை நாங்க தொழுது கொள்ளும் அளவும் அப்பா எங்களுக்கு நீங்க தயவா இறங்கிறதுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, உங்க நாமத்துக்காக அப்பா ஓடி வந்திருக்கிறாங்களே ராஜா. அப்பா, இந்த டைம் அவங்க உமக்கென்று ஒதுங்கி இருக்காங்களே இயேசுப்பா, அவங்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அப்பா, அவங்க கையில செய்கிற எல்லா வேலையிலும் தகப்பனே உங்களுடைய மகிமை இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய நாமத்தினாலே மகிமை உண்டு, உங்களுடைய நாமத்தினால ஜெயம் உண்டு என்பதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. அப்பா, அதற்கு பலனாக அப்பா அவங்களுக்கு சக்சஸ் நீங்க தாங்க இயேசுப்பா. அப்பா, அவங்களுடைய வேலை இடத்துல அப்பா அவங்களுக்கு சிறந்து விட கிருபை தாங்கப்பா. அப்பா, ஒரு யூனிக்கா இயேசுப்பா ஒரு தனியா நின்று அப்பா உங்களுடைய நாமத்தை அப்பா அவங்க மகிமைப்படுத்த அவங்களுக்கு உதவி செய்கிறாச்சா. அப்பா, போகிற இடத்துல எல்லாம் அப்பா தேவரை நீங்களே ஜெயத்தை தரணும்னு ஜெபிக்கிறோம் ராஜா. மீதியான நேரத்தை உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கும் What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit
Oh, what needless pain we bear. Oh, because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our sorrow share? Oh, Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden, covered with a load of care? Precious Savior, still our refuge. Take it to the Lord in prayer. Who do thy friends despise, forsake thee? Take it to the Lord in prayer. In his arms he'll take and shield thee. Thou wilt find a solace there. Shall we sing? What a friend, what a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. Oh, because we do not carry everything to God in prayer. Have we trials and temptations? Is there trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Oh, can we find a friend so faithful, who will all our sorrow share? Jesus knows that every week. Take it to the Lord in take it to the Lord in prayer. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள், உடைய அனைத்து தேவைகளையும் அப்பா உடைய பாதப்படிக்கு ஆண்டவர் நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாக நீர் எங்களை நடத்துவீரப்பா. எங்களை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. Heavenly Father, if someone's faith, O Lord, is faltering, O Lord, Heavenly Father, you assure them, O Jesus, of your goodness, O Lord. Let them, O Lord, trust you, O Jesus. ஆண்டவரே, every step of the way, O Lord, அடுத்து எடுக்கிற முடிவில் ஆண்டவரே, கர்த்தரை நம்பி ஆண்டவர்கள் கடந்து போக நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, நீர் நிச்சயமாக ஆண்டவரை நடத்துகிற கர்த்தாதி கர்த்தரப்பா நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Take it to the Lord in prayer. Take it to the Lord in prayer. எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை சம்பாதித்து தருகிற கர்த்தாதி கர்த்தர். சில நேரங்களில் ஆண்டவரே சில காரியங்கள் ஆண்டவரை தாமதித்தாலும் ஆண்டவரே நீர் கர்த்தருடைய வசனத்தில் நீர் சொல்லிருக்கிற ஆண்டவரை தாமதித்தாலும் காத்திரு, முடிவில் விளங்கும். Why the delay அப்படின்றது ஒண்ணு உனக்கு புரியும் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே,
ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே டிசப்பாயிண்ட் ஆகாம ஆண்டவரே, தேவாதிதேவன் ஆண்டவரை கோபப்படாம ஆண்டவரே, பொறுமையோடு ஆண்டவர் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. Heavenly Father, Lord, hallelujah. அப்படி பொறுமையோடு இருக்கும்பொழுது ஆண்டவரை, கர்த்தருடைய ஆண்டவரை சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் அப்பா. தேவாதிதேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக நீங்க நடத்துங்க. அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க. அற்புதமாக நடத்தும்படியாக செபிக்கிறோம். வருகிற நாட்களில் ஆண்டவரை நாங்கள் செய்திகளையும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் நல்ல ஆண்டவரை சாட்சிகளும் நாங்கள் கேட்க நீங்க கிருபை பாராட்டு. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஒரு லாஸ்ட் 2 times கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால ஐ எம் ட்ரைங் டு பிரிங் இட் டவுன். ஸோ இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் சாம் ஒரு ஜெபத்தில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்படியே நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி வி வில் ஃபினிஷ் அவர் மீட்டிங் டுடே ஆன் டைம் அண்ட் மே த லார்ட் பி வித் அஸ். சரியா? இப்போ ஐ இன்வைட் சாம் டு give us more updates. என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்ல, நன்மையான காரியங்கள் ஆண்டவர் செய்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொருவரையும் வாழ்க்கையிலும் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் பேக் ராணி. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து வருகிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல மறுபடியும் இந்த மந்த்ல 7 PM கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு துதி செலுத்த, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும்படியான கிருபைகளை கொடுத்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Announcements, let's be of the were carried from last meeting. So first thing எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய NSTF அக்கௌண்ட் OCBC கிரியேட் பண்ண சப் அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. எல்லாருக்கும் லிங்க் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். OCBCயுடைய ட்ரெஷரர் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹீஸ் ஹாப்பி வித் இட். அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க மக்கள் சென்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகுது, அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருமே அவங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்கீம்ல சொல்லி, ஸோ ஸ்டார்டிங் ஜூலை இந்த மந்த்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் எண்டு வர அந்த நம்மளுடைய கொடுக்குற அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நமக்கு ஷேர் பண்ண முடியாத அவங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்கீமுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்மளுடைய வெப்சைட் ஆக்டிவா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் பத்தி ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுக்கணும்னு இருந்திருந்தேன். பட் நம்மளுடைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்ம பண்ண முடியல. இப்போ ஜஸ்ட் நம்மளுடைய வெப்சைட்டுடைய ஒரு ஓவியூ இப்போ ஜஸ்ட் ஒரு ஹை லெவலாக ஷேர் பண்ணுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அறிவிச்சது போலவே லாஸ்ட் டைம் நமக்கு டொமைனுக்காக நம்ம பே பண்ணியிருந்தோம். ஸோ டொமைன் இஸ் ஆக்டிவ் நவ். டொமைன் nstf.co.nc. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துறதுலேருந்து. லாஸ்ட் டைம்ல இந்த சேஞ்சில் எப்படி இருக்கோங்க, இந்த அவர் விஷன் பாஸ்டர் கர்த்தர் நம்மளுடைய ஊழியத்துக்கு இந்த NSTF மினிஸ்ட்ரிக்கு கர்த்தர் கொடுத்த விஷனை பாஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருந்தோம் ஹோம் பேஜில். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுலேருந்து. அதுக்கப்புறம் இந்த பிலீவ்ஸ், நம்மளுடைய ஃபெலோஷிப் உடைய பிலீவ்ஸ் இந்த இதில் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த பேஜில் இருக்கும். நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் டைம் சொன்னது போல நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது கூகுள் கைண்ட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி இந்த சைட்டு ஜென்யூன் சைட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். இந்த மீட்டிங் நடக்குது, இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெப்சைட்டை பாருங்கள். வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. கர்த்தர் பாஸ்டர் மூலமாக நம்ம கொடுத்த நம்மளுடைய ஃபெலோஷிப்புக்கான வேல்யூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நேம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாருமே இது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கன்சர்ன் தெரிஞ்சிச்சுன்னா பாஸ்டர் ரீச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஹை லெவல். அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்டாக்டர்ஸ் இதெல்லாமே லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம். பேக் டு அனௌன்ஸ்மெண்ட்ஸில் சோஷியல் மீடியா சேனல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக முயற்சிகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
தேங்க்ஸ் டு பிரதர் கிறிஸ்டோ. லாஸ்ட் டைம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, மொபைல் ஸ்டாண்டு கத்தரை கொடுத்துருக்காங்க. பாஸ்டர் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கு, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கத்தரை சித்தமான இதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். மேபி டவுன் த லைன் இதை நம்ம பப்ளிக்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அற்பமான ஆரம்ப கஷ்டத்தை கொண்டது சொல்ல போல கத்தர் அந்த ஒவ்வொரு கெட்ஜெட்ஸுக்கும் கத்தருக்கு நன்றி. இதெல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்குமா நாங்கள் கத்திரிக்கை மொழி உண்டாகட்டும். இன்னும் இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸை இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப், ஃபேஸ்புக்கெலாம் நம்ம ஒரு சேனலுக்கு ஒரு பேஜ் வைக்கணும்னு யோசிக்கிறோம். உங்களுடைய இன்புட்ஸ் கொடுங்க. அட்வைஸ் எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு இன்வைட் கொடுங்க. அவங்களுக்கு கூட லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னாங்க, வீட்டு பக்கத்தில் நிறைய வீட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெளியே அவங்க வர முடியாது, பட் முடிஞ்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பெரிய பாராட்டிட்டாங்க. ஸோ நம்மளால முடிஞ்சது நம்ம சொல்லுவோம், நம்ம இன்வைட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இங்கே ஒரு ஃபெல்லோஷிப் இப்படி நடக்குதுங்கிறது. ஸோ கத்தர் எல்லாமே அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ப்ரீ வாய்ஸ் மீட் பண்ணியிருந்தோம் மேசி யூனிவர்சிட்டியிலேருந்து. தேங்க்ஸ் டு ஆல்வின் ஃபார் இன்வைட்டிங் தம். ஸோ இன்னைக்கு அவங்க வருவாங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ராபப்லி அரௌண்ட் தேர் வே. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் சேனல்ஸில் இதுவரை யாராவது இல்லாமல் இருந்தீங்கன்னா பாஸ்டர் ரீச் பண்ணுங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் சேனல்ஸில் உங்களுக்கு அதிக தெரியும், அதிக பாஸ்டருடைய மெசேஜஸ், என்ன பைபிள் சப்ஜெக்ட் தியானிக்க போகிறோம், எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் பாஸ்டர் இன்னும் வெரி அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் பாஸ்டர் அதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. யாருமே இதுவரை எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இல்லைன்னா பாஸ்டர் இருந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ எவ்ரிவன். ஒவ்வொருத்தவங்களும் முன்னாடியே இது ஜஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே எல்லாருமே ரொம்ப ஒரு வெனஸ்டே தர்ஸ்டே இது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு இது சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி திங்கிங், ஒரு பாண்டிங்கும் பார்க்க முடியுது. கத்தரிக்கை மைண்ட் உண்டாகும். ஏன்னா ஒவ்வொரு கூட்ட முடிவுலையும் மிச்சம் எடுக்க முடியாது. கத்தர் ஆசீர்வதித்து தருகிறாங்க. ஒரு நாள் ஒரு குறைவு இல்லாமல் கத்தர் நடத்துகிறாங்க. ஸோ ஜஸ்ட் அனதர் ஒரு ஹெட்ஸ்அப் தான். ப்ராபப்லி நீங்கள் ஒர்க் போயிட்டு வருவீங்க, ஸோ இப்போ எடுத்து வர முடியல, நோ வரிஸ் அட் ஆல். இன்ஃபார்ம் பண்ணுங்க. வர்றதே எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் யாருக்குமே குக் பண்ணணும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி இல்லை. முடிஞ்சவங்க எடுத்துகிட்டு வரோம். அவங்களுக்கு கத்தத்தாமே கத்தருடைய கரநீட்டி ஆசீர்வதிப்பார். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நம்ம பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய ப்ரேயர் நம்ம ஸ்டேட் சார்பாக இங்கே கொடுத்துருந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே இங்கே கூடும்போது நம்ம ஜெபிக்கப்படுறாங்க, பெரிய சாட்சிகளை கேட்கப்படுறாங்க. நம்ம வெப்சைட்டில் கூட கனெக்ட் வித் பாஸ்டர் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். விச் மீன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக பாஸ்டருக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த கனெக்ட் வித் பாஸ்டர் அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா அது பாஸ்டர் ரீச் பண்ணுற இதுவாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபார்ம் நீங்கள் பார்க்கலன்னா ஜஸ்ட் நான் லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு கனெக்ட் வித் பாஸ்டர் அந்த ஒரு புது ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், ஸோ ப்ராப்ளி இது நம்மளுடைய ஃபெலோஷிப்பில் இல்லாதவங்களுக்கு அதை நம்ம வச்சுருக்கிறோம். அப்புறம் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஜஸ்ட் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம், இமெயில், ப்ரிஃபர்ட் கான்டாக்ட் மெத்தட் கொடுத்துருக்குறோம், இமெயில் ஆர் ஃபோன், தென் ஒரு மெசேஜ் டு பாஸ்டர் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டே பாஸ்டருக்கு மெயில் இருக்கிறோம். உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாஸ்டருக்கு பாஸ்டர் இருக்கும். தொடர்ந்து யூனிவர்சிட்டிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொடுங்க. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், நார்த் ரீஜன் இப்போ பார்க்கும்போது கூட நம்ம இந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்களோட மக்கள் கூட்டி சேர்க்கப்படணும், இப்படி நாம மகிமைப்படுத்தணும், அந்த இடத்துல நம்ம ஸ்தானம் கட்டப்படணுங்கிற ஜெபத்தை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கடைசியாக இந்த ஸ்பெஷல் டேஸுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கிறோம், விச் இஸ் ரெடி. நான் உங்களுக்கு இன்னைக்கு மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது மேபி ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதுனால இப்போ நானே கூட உங்களுக்கு அதோடைய டெமோ கூட கொடுத்துடலாம். பட் நாட் டேக்கிங் மோர் டைம். இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜஸ்ட் ரீச் பண்ணி உங்களுடைய ஸ்பெஷல் டேங்க அதனுடைய கான்டாக்ட், உங்களுடைய இமெயில் ஐடி அது மட்டும் தேவையாக இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் அந்த டே மார்னிங்க்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். பாஸ்டர் அதில் சிசியில் இருப்பாங்க. ஸோ
பாஸ்டர் உங்களுக்கு தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறதுக்கும் பாஸ்டர் உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் எதுவாக இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். மற்றும் இன்னும் உங்களுக்கு ஃபெலோஷிப் பற்றி கொஸ்டின்ஸ் ஃபீட்பேக் இன்னும் அதிகமாக இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் பாஸ்டர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, Sam. Thank the Lord for Sam because he's doing a wonderful job. Amen. அதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அவருக்கு ஸ்பெஷல் டே, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஸோ கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. May the Lord add many more years to your life, and the Lord has a great purpose and plan in your life. I know that. ஸோ கர்த்தர் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாராக. புதிய புதிய சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இதுல இருங்க ஒரு நிமிஷம். அதுல வந்து அதே தான் அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கும்போது அந்த வெப்சைட்டுக்கு வந்து வாட் வி பிலீவ், அவர் விஷன், அவர் வேல்யூஸ் இதெல்லாம் வேணும். உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. when we started the ministry 3 years back, we worked on the vision. எல்லாம் சேர்ந்து வந்து என்ன விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து we had lots of verses. இந்த வேர்சஸ் மூலமா நம்ம வந்து எப்படி ஒரு விஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து கொண்டு அந்த விஷனுக்குள்ள நம்ம வந்து லேண்ட் ஆகணும். அதே விஷன் தான் இங்க வச்சிருக்கிறோம். கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கும். டூல இருக்குல்ல, ஒன்றில் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க படிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் வந்து வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த வேல்யூஸை நீங்க படிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். வாட் வி பிலீவ் அப்படின்றத வந்து நீங்க படிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். அதுல வந்து இஃப் தெர் இஸ் எனிதிங் தட் யூ ஃபைண்ட் இது நம்ம மாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? பிகாஸ் திஸ் இஸ் ஆல் த பேசிக் டாக்டரன்ஸ். நம்மளுடைய வந்து கிறிஸ்டியன் டாக்டரன்ஸ்ல நம்ம வந்து பிலீவ் பண்றோம் அப்படின்றது வந்து இருக்குது, தெளிவா இருக்கு. அதுல ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஆட் பண்றது இருந்ததுன்னா சொல்லுங்க, எடிட் பண்றது ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு ஓகே இட். இப்போ வந்து அது வந்து லைவ்ல இருக்குது. பட் ஐ வாஸ் டெல்லிங் சாம், நம்ம வந்து எல்லாருக்கிட்ட நம்ம வந்து முதல்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைவ்ல போட்டு வந்து ஈவன் நவ் வி கேன் டூ த சேஞ்சஸ். சரிங்களா? ஸோ அதனால we request you to look into that. ஸோ 3 காரியங்கள். ஒன்று வந்து வேல்யூஸ் இருக்கு, எய்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறமா பிலீவ்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க வந்து பாருங்க. ஏன்னா இப்போ இஃப் வி கோ த்ரூ ஆல் ஆஃப் தட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தட் வி டாக்ட் அபவுட் 2 things. ஒன்று வந்து வீக்லி சர்வீசஸ் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக். ஐ am expecting that feedback from you, and God willing we will do that, but we will not rush into that. நான் லாஸ்ட் டைம் அதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் நமக்கு டைம் இல்லை, அதனால சொல்லலை. ஆனால் பட் we will not rush into that. We will pray about it. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து இங்கே வரும்போது நம்ம வந்து அதுக்காக ஜெபம் பண்ணி we will plan that for next year. இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி ஜான்வரியோ ஃபெப்ரவரியோ நம்ம வந்து when we come back from our holidays we can start that weekly. But I want us to properly think about it. வீக்லி வந்து எப்படி இருக்கும், நமக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி ஒன் we have to consider everyone. இல்லை, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த வீக்லி அப்படின்னு சொல்லும்போது then there is the matter of commitment. இல்லை? ஸோ NSTF is our ministry. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை வளர்க்கறதுக்கு வந்து ஆண்டவர் நம்மளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ யூ ஆர் த ஃபேமிலிஸ், யூ ஆர் கோயிங் டு பில்ட் திஸ், யூ ஆர் கோயிங் டு க்ரோ திஸ். ஸோ அதனால அந்த கமிட்மெண்ட். ரெண்டாவது, ஐ ஆல்வேஸ் லுக் டு லாயல்ட்டி. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஊழியத்திற்கு வந்து ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த ஊழியத்தில் வந்து நம்ம வந்து லாயலாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஸோ பிகாஸ் there will be lots of changes. Maybe you are going to other churches, இல்லை? So that would change in the future. So what is your loyalty? We would like to know about it. சரிங்களா? ஸோ அது ஒன்று நம்ம வந்து பார்ப்போம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, we are talking about leadership. இதுவரைக்கும் வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு. 4 மாசத்துல வந்து நம்ம வந்து நல்லா நடத்திட்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு சொன்னா பயங்கரமா இருக்கு. அந்த பேஸே வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கு. இந்த 4 மாசத்துல வந்து நடந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது கடற்கரை நடந்துச்சு. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. அது ஆரம்பத்துல இருக்கும்போது ஒரு ஐடியாவும் கிடையாது, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் ஐ நோ தட் காட் இஸ் இன் திஸ்.
ஸோ ஐ வாஸ் ரைட்டிங் a report about since we started எப்படி நடந்தது அப்படின்லாம் பார்க்கும்போது there is marvelous progress. சரியா? But we have led all these 4 months without leadership. And leadership is important. So we need leadership. லீடர்ஷிப்ல வந்து யார் இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ், இதெல்லாமே வந்து நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? யார் இது எடுத்து வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டு போவாங்க. Who is passionate about the ministry? Who has got that desire? Maybe you don't have the call upon your lives. That's okay. The call will come at the right and proper time. But the desire to do the ministry, நான் இது பண்றேன், நான் இதில் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, you can do that. I had actually 3 different types of suggestions that I wanted to bring to you in terms of leadership. I will not do that now. We will do that later. அதை பத்தி நம்ம யோசிப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Because the leadership is it for the next 6 months? இல்லை அப்படின்னு சொன்னா is it for the next 2 years? அப்படின்றத வந்து பார்க்க நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆகஸ்ட்ல நம்ம வந்து மீட் பண்ணும்போது நான் இருக்க மாட்டேன். ஸோ சாம் வில் லீட் தட் பிகாஸ் ஐ வில் பி இன் ஆஸ்திரேலியா அட் தட் டைம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அங்கேயும் வந்து நாங்கள் வந்து ஹாலிடேக்காக தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே ஒரு தமிழ் திருச்சபையில் வந்து தே ஹவ் இன்வைட்டட் மீ டு ப்ரீச் ஆன் தியர் ஆனிவர்சரி, 8th சர்ச் ஆனிவர்சரிக்கு வந்து உங்களுக்கு தான் முதல்ல சொல்கிறேன். நான் இன்னும் அந்த ஓசிபிசி கூட சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் தட் வீக் ஐ won't be here. ஸோ மே த லார்ட் bless your time. சரிங்களா? Any other testimonies that you have that we can share at this time, and then I will pray. நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். சொல்லுங்க சாம். ரெசிடென்சி பாத்வே கடந்து வரும்போது என்செட்கியூ ஒரு ப்ராசஸ் இருக்கு. which means நான் இப்போ ஸ்கில்டு மைக்ரண்ட் அந்த கேட்டகரியில் தான் பண்ணி ஆகணும். ஸோ என்செட்கியூ எப்படின்னா இந்தியாவில் நான் என்னோட எஜுகேஷனை நியூசிலாந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறேன் அந்த ப்ராசஸ். அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு யூஜி பிஜி 2 இருக்கு, பிஎஸ்சி அண்ட் எம்சிஏ. அப்போ பிஎஸ்சியில் ஒரு மேஜர் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை. எம்சிஏல எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு கன்சல்டன்ட் மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்செட்கியூவே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கேட்பாங்க. யூஜி வேணும், பிஜி வேணும். பிஜி மட்டும் வச்சு பண்ண முடியாது. பிஜி மட்டுமே பண்ணா கூட உனக்கு ஒரு லெவல் 7 தான் கொடுப்பாங்க. லெவல் 9 கிடைச்சாதான் உனக்கு இது பண்ண முடியும், உன்னுடைய ரெசிடென்சி ப்ராப்பர்ட்டியில் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு அப்ளை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆத்தென்டிகேஷன் ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க 2மே வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது முடிச்சு வெஸ்ங்கிற ஒரு ப்ரொவைடருக்கு போவோம். அந்த வெஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பார்த்துட்டு செகண்ட் அந்த யூஜியில் ஒரு சர்டிஃபிகேட் மேஜர் சர்டிஃபிகேட் இல்லை, அதை கொடுங்க, அப்போதான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தேன், என்கிட்ட இன்னைக்கு ஆஃப்லைன்ல அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியாது. எதர் இந்தியா போனோம், இல்லை நான் நோட்ரிக்கு ஏதாவது ரைட்டிங் கொடுத்து என் சார்பில் யாராவது போய் அட்டன் பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப நாள் போகும், எப்போ வரணும்னு தெரியாது. அப்போதான் அந்த ஒரு ப்ரேயர்னு சொல்லலாம், அது ஒரு பொறுத்துறைன்னு சொல்லலாம். ஒரு டைம்ல யோசித்தேன், அந்த நீங்க எனக்கு ரெசிடென்சி கொடுங்க. ரெசிடென்சி பேப்பரை நான் என்னைக்கு பார்க்கும் போதும் என்னுடைய எல்லா சர்டிபிகேட்ஸும் நான் கொடுத்து நான் இதை வாங்கல. ஒரு சர்டிபிகேட் எனக்கு இல்லாம இருந்தோம், நீங்க இதை கொடுத்தீங்கன்னு நான் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஒத்துட்டேன். ஸோ அப்போ வெஸ் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணேன்னா, சரி நீங்க பிஜி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா பிஜி மட்டும் என் சர்டிஃபிகேட் ஃபார்வர்ட் பண்ணுங்க, பிஎஸ்சி நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்களும் ஓகேன்னு சொல்லி பிஜி மட்டும் அப்ளை பண்ணிட்டாங்க. கத்தர் பெரிய அதிசயத்துல அவங்க என்செட்கியூவே இந்த பிஜி மட்டும் வச்சு லெவல் 9 கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. Praise God, praise God, praise God. Wonderful. இல்ல அற்புதங்களை செய்கிற கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பிஆர் வரும்போது அதுக்கு ஒரு சாட்சி இருக்கு கண்டிப்பா. இல்ல ஆமென். ஸோ நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். வில் ப்ரே ஃபார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறீங்க. சாரி நிமிஷம்.
Okay. First of all, we want to thank God for the gadgets that we are getting. இல்ல இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து we will bless the gadgets in the name of Jesus and dedicate them to the Lord. அதுக்காக ஜெபம் பண்ணலாம் எல்லாருமே. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாதி கர்த்தரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறபடியால், எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறபடியால், எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, NSTFல ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கிற இந்த ப்ராக்ரஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெப்சைட் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை ஸ்டார்ட் பண்ண முடியாது கிருபை பாராட்டிருக்கிறப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அதற்கு அடிஷ்னலா ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற கேட்ஜெட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்ற நேரத்திற்கு ஆண்டவருடைய கரங்களில் ஆண்டவரே வரும்படியாக நீங்க கிருபை பாராட்டிருக்கிறப்பா. இன்றும் ஆண்டவரே அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆண்டவரே அது நடந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we bless, oh Lord, Heavenly Father, we bring these gadgets, oh Lord, to you, oh Jesus. ஆண்டவரே நீங்க bless பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, you bless it, oh Jesus, in the name of the Father, Son, and of the Holy Spirit, oh Lord. We dedicate, oh Lord, these gadgets, oh Lord, to you, oh Lord, and to your service alone, oh Jesus. ஆண்டவரே இது அநேகர் ஆண்டவரை தொடும்படியாக, ஆண்டவரே இந்த கருவிகள் எல்லாம் ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிஸ்டர் செல்சிக்காக ஜெபிக்கிறோம். Heavenly Father, she is looking for a job, oh Lord. ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வரை ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் மகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Let her not be disappointed, oh Jesus. Heavenly Father, Lord, you are going to, oh Lord, show a new path, oh Lord, for her, oh Lord. A new door and new opportunity, oh Lord, will be open, oh Lord, for her, oh Jesus. ஆசீர்வதித்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே பிரதர் விஷால்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க. Heavenly Father, you know, oh Lord, what he is going through, oh Lord. ஆண்டவரே மகனுடைய தேவைகள் அனைத்தும் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு வீசா கிடைக்க நீங்க கிருபை பாராட்டும். குடும்பம் எல்லாம் ஆண்டவரே இங்க வர நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே அருமையான சகோதரர் ஆண்டவர் தீபக் நவீன்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் ராணியுடைய ஆண்டவரே கணவரப்பா அவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். he is looking for a job, oh Lord. அவருக்கும் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஆண்டவரே நீங்க திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய வாசலை நீங்க திறந்து தாங்க ஆண்டவரே. இந்த புதிய இடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஐரனுடைய தகப்பனாருக்காக மீண்டுமாக ஜெபிக்கிறோம். முழுமையாக ஆண்டவர் ஒரு சுகம் பெற நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் மாயாவுடைய ஆண்டவரை குடும்பத்தார் ஆண்டவரை இங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக தடைகள் இருக்கிறதப்பா, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நீங்க அகற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆல்ரெடி, oh Lord, Heavenly Father, have done a miracle, oh Jesus, in our life, oh Lord. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை பரிபூர்ணமாக அந்த ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரை இங்க வந்து செட்டில் ஆக நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவரே சாம்காகவும் ஆண்டவரே பர்சிக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்ளை பண்ணிருக்கிற ரெசிடென்சி ஆண்டவரே சீக்கிரமாக கிடைக்க கிருபை பாராட்டுங்க. இன்று ஆண்டவரே கேட்ட அந்த செய்திக்காகவும் அப்பா அந்த சாட்சிக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே காரியங்களை நீர் கைகூடி வர பண்ணுவீரப்பா. பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே ஹென்றி பிரதருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நல்ல வேலை வாய்ப்பை நீங்க திறந்து தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த குடும்பத்தையும் உடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே இன்னும் வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரூஃபஸ் ஆண்டவருடைய குடும்பத்தை அப்பா உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீங்க நடத்துங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவர். இன்று ஆண்டவரே நிஷா and the baby, oh Lord, they were not able to come, oh Jesus, be with them, oh Lord. ஆண்டவரே நிஷா ஆண்டவரே when she is looking after the baby, oh Lord, be with her, bless her, oh Lord, and guide her and guard her, oh Jesus. ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாயும் செய்யும் ஆண்டவரே அற்புதமான ஒரு ஹெல்ப் நீங்க தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே இங்க வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நார்த் ஷோர் பகுதியில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே இன்னும் புதிய ஆத்துமாக்களை நாங்கள் காண கிருபை பாராட்டுங்க. கர்த்தாதி கர்த்தரே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்பா உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வின்டர் டைம்ல ஆண்டவரே there are lots of challenges, oh Lord, that they go through, oh Jesus. Heavenly Father, maybe, oh Lord, there is sickness, oh Jesus. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு நீங்க சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். when they prepare, oh Lord, for their assignments, oh Lord, give them the wisdom and the knowledge, oh Jesus. அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாகவும் ஆண்டவர் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க நீங்க கிருபையை பாராட்டுங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஆண்டவர் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So today we will continue our study in the book of Matthew. Let's turn to Matthew chapter 6. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 வரைக்கும்
யார் வாசிக்கிறீங்க? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் நான் வந்து பிரித்து கொடுத்துட்டுமா? பத்தொன்பதுலேருந்து 24 வரைக்கும் பஸ் நீங்க படிக்கிறீங்களா? அப்புறம் ஆண்டி நீங்க படிக்கிறீங்களா? 25 27 வரைக்கும். அப்புறம் 28 34 வரைக்கும் வந்து இதை கிறிஸ்டோ இல்லை சிஸ்டர் நீங்க படிக்கிறீங்களா? சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் புழுவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது புழுவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவரை கவிழ்த்து மற்றவரை கவிழ்ப்பான், அல்லது ஒருவரை கட்டிக்கொண்டு மற்றவரை அசையை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்ணுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாரத்தை பற்றிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவோ? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவர் தன் சரீர அளவோடே ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஷியர்லி நீங்க படிக்கிறீங்களா? 28 34 யாரு 2 பேரும் படிக்கிறீங்களா? எப்படி அது? Consider the lilies of the field, how they grow. They neither toil nor spin. Yet I tell you, even Solomon in all his glory was not arrayed like one of these. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதில் பாடு போடும். ஆமென். இந்த நாட்களுக்கெனவே அப்போவே நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இல்ல, டோன்ட் வரி அபவுட் டுமாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆண்டவரை நேரத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்கிங் வித் ஜீசஸ், இதுல we are talking about the teachings. ஒரு 2-3 வாரமாவே we are meditating on the teachings of Jesus, இல்லையா? ஸோ இன்னும் அது கண்டினியூ ஆகுது. அடுத்த முறையும் அது கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா 5, 6 and 7 இப்போதான் 6th சாப்டருக்குள்ள வந்திருக்கிறோம். இல்லை, 5th சாப்டர்லையும் டீச்சிங், 6thலையும் டீச்சிங், 7thலையும் டீச்சிங். சரிங்களா? ஸோ அதனால இதுல பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட நடந்து போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் பேசுவார். ஸோ பர்சனலா கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஹவு இஸ் யுவர் வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஹவு வுட் யூ கெட் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் வென் யூ ஆர் இன் ஸ்டெப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட்? இல்லை, டு யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் வுட் பி நைஸ் டு ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். இல்லை, ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு காரியம், ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ற ஒரு காரியம். ஈவன் when you go for a walk in the morning
ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இப்போ என் கூட பேசுங்க அப்படின்னு. இல்ல யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து தனியா நடக்கும்போது, ஆண்டவரே இப்போ என் கூட பேசுங்க. இல்ல and when you ask, the Lord will surely speak to you. இல்ல that kind of relationship, it is a wonderful relationship. இல்ல so let's learn to walk with Jesus. இல்ல வந்து இந்த பகுதியில் நம்ம வாஸ்ததுல வந்து it is about storing wealth. இல்லையா? இந்த ஸ்டோரிங் வெல்த்ல வந்து நமக்கு நிறைய கேள்விங்க வரும். நம்ம வைக்கலாமா, வைக்கக்கூடாதா, எவ்வளவு வைக்கணும், எவ்வளவு வைக்கக்கூடாது, இல்லை எது வந்து நமக்கு வந்து கிரீட் ஆகிடும், எது வந்து அபவ் த மார்ஜின் போகும், இதெல்லாமே வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். இல்லை இந்த வெல்த் அப்படின்னு சொல்லும்போது கோல்டு, அதாவது நேற்று கூட ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன், இந்தியன் விமன் தே ஹாவ் மோர் கோல்ட் ரிசர்வ்ஸ் தேன் எனிவேர் அப்படின்னு இருக்குது இல்லையா? கரெக்டா? ஈவன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து இந்தியன் விமன் ஆர் ரிச்சர் தேன் and they hold more gold reserves. So bless our Indian women. இல்லை அப்படியே சேர்த்து வச்சு அதுக்கு கல்யாணத்துக்காக அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் சேர்த்துனே இருப்பாங்க. அது எங்கேயும் வந்து அந்த வித்து பாடு கிடையாது இல்லையா? பட் தட்ஸ் ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் அப்படியே கூடும் இல்லை. இதுல விதவிதமா அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சிலர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குவாங்க, அதுல வந்து பம்பரா ஒன்று அடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஷேர்ஸ் அப்படின்னு போடுவாங்க, அதுல போடுவாங்க. இதெல்லாமே வந்து இஸ் இட் ரைட், இஸ் இட் குட், இஸ் இட் சம்திங் தட் அவர் லார்ட் வுட் அட்வைஸ்? ஹீ இஸ் மேக்கிங் அ கம்பேரிசன் ஹியர் இல்லையா? வெல்த் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணணும், அதுதான் வந்து ஒரு லைன் போட்டு வச்சிருக்கிறேன் இல்ல. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வேற சொல்லிடுறாரு ஆண்டவர். என்ன அப்படின்னா, do not lay up treasures on earth where moths corrupt it. இல்ல இதெல்லாம் நீங்க வச்சுக்கினீங்கன்னா, கோல்டு வச்சுக்கினீங்கன்னா ஒரு நாள் வந்து அது பாழா போகும். இல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா ஒரு நாள் வந்து அது போயிடும், நம்ம கையில இருந்து போயிடும். இல்ல there is a moral call that we have to make. What is right, what is wrong அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சரியா? இதுல வந்து where should you actually store wealth? எங்க ஸ்டோர் பண்ணும்? அது எப்படி அங்கிள்? பரலோகத்துக்கே நம்ம இன்னும் போல இல்ல. ஆனா பரலோகத்துல நம்ம எப்படி ஸ்டோர் பண்றது? ஆமா, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம் நம்ம இங்க சேர்த்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் திங்க் அபவுட் இட் ப்ராக்டிக்கலி. ஹவு டு யூ ஸ்டோர் வெல்த் இன் ஹெவன்? இல்லையா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுதான் வேத புத்தகத்துல போடப்பட்டிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்டோர் அப் யுவர் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ஆண்டவர் சொல்றார். வாட் டஸ் தட் மீன்? இல்ல the way you store up treasures in heaven is by investing in getting people there அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. that is storing wealth. one of the examples. இல்ல ஒரு ஆத்தும ஆதாயம் உண்டானாலே நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்க வந்து பரலோகத்துல சேர்த்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல. அப்போ how that next person becomes so important in your life. இல்ல அதாவது இந்த உலகம் முழுவதும் வந்து நரகத்திற்கு நேரா வந்து சென்று கொண்டிருக்கும் போது அவங்கள வந்து நம்ம வந்து காப்பாற்றி, வேண்டாப்பா அங்க போகாத, பரலோக தேசத்திற்கு நீ வந்து கடந்து வா, இல்ல உனக்கு அந்த கர்த்தருடைய ரட்சிப்பு தேவை, அந்த பரலோக தேசம்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லி அவங்கள வந்து இன்னொரு திசைக்கு நம்ம வந்து கொண்டு போறோம் பாருங்க. இல்ல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நாட் ஒன்லி தட் மினிஸ்ட்ரி ஆஃப் சேவிங் சோல்ஸ், பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் திங்ஸ். வாட் ஆர் தி அதர் திங்ஸ் தட் ஆர் தேர் அப்படின்னு தான் வந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டு வராங்க இல்ல. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வெல்த் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கான்டியூட் அப்படின்னு சொன்னா அது நம்ம கண்ணு தான் இல்ல. உன் கண்ணு என்ன பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். இட் இஸ் ஆல் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரெஷர், இட் இஸ் ஆல் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வெல்த். தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் ஹியர். சரியா? கண்ணு என்ன பாக்குது? கண்ணை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு இங்க? த ஐ இஸ் த லேம்ப் ஆஃப் த பாடி இல்லையா? சோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் ட்ரெஷருக்கும் என்ன சம்பந்தம் இல்ல? There is one thing, is verse 22-23, eyes are good. When your eyes are good, your whole body is good. When your eyes are bad, your whole body will be bad ன்னு சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? Your whole body will be full of darkness. So what your eyes see
that matters. இல்ல? So in the context of wealth, what do you actually see? என்ன பார்ப்போம்? ரிச்சஸ் பார்க்கலாம், கட்டுக்கட்டா நோட் இருக்கிறது பார்க்கலாம், இல்ல? ஆனா அதெல்லாமே தேவையா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கேட்கிறார். இல்ல, do you need that அப்படின்னு கேட்கிறார். See, the argument that the Lord develops here is beautiful. அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு. If the light within you is darkness, how great is the darkness? The Lord says, because of your eyes, your body has become dark. Because of your longings, because of your wants, because of your desires, you are destroying your body. இல்ல? ஸோ அது நம்ம யோசிக்க கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இல்ல, வெல்த் அப்படின்னு சொல்லும்போது when we come into a prosperous nation அப்படின்னு சொல்லும்போது everywhere around we talk about, we see wealth. இல்ல, and I want that, and our children also want that. இல்ல, எனக்கு அது வேணும், எனக்கு அது வாங்கி கொடு. அது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இதாயிடும். இல்ல, எல்லா கலர் சாரியும் இருக்குது, இந்த கலர் இல்லை, எனக்கு அது வேணும். இல்ல, நம்ம மென்னு கூட இந்த மாதிரி விதவிதமான ட்ரெஸ் இருக்குது, ஆனா அந்த ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் வேணும். அதாவது நம்ம மென்னெல்லாம் பாக்குறது என்னன்னா பிராண்டட், எனக்கு அந்த பிராண்ட், எனக்கு அது வேணும் அப்படி. தப்பா? தப்பு கிடையாது. ஆஸ்க், வேரிங் சாரீஸ், அதுக்கப்புறமா வேரிங் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாமே தப்பு கிடையாது. பட் வாட் ஆர் யுவர் ஐஸ் டெல்லிங் யூ? Jesus is asking you a question. How important is that for you? What has it replaced? Is there something else which is also important, which has been neglected? இல்லையா? கேள்வி கேட்க தோணுது இல்லையா? இல்ல, நம்ம வீட்டில் நிறைய பேர் வேலைக்கு வராங்க. இல்ல, ஊர்ல எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு வராங்க. அவங்க ஒரு கிழிஞ்சு போன ஒரு சட்டையை போட்டுன்னு வராங்க, இல்லை கிழிஞ்சு போன ஒரு சாரி கொண்டு வராங்க. நம்ம கபோர்ட்ல பயங்கரமான சாரீஸ் எல்லாம் இருக்கும். இல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? அப்படியே கொடுத்தாலும் எந்த அளவுக்கு கொடுக்குறோம்? இல்ல, டு வி கிவ் த 10,000 20,000 இருக்கிற புடவை எடுத்து கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? இல்ல, பட் இஃப் யூ கிவ், வாட் ஹேப்பன்ஸ்? இல்ல, see, Jesus is challenging the status quo. இப்படிலாம் இருக்கணுமா நீங்க? ஏன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சரியா? How great is the darkness? So see this verse in the context of treasure. Okay, where your treasure is, there your heart will also be. இல்ல, இதெல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நிற்கும் போது அங்கதான் நமக்கு எல்லாமே போகுது. இப்போ பாத்தீங்கன்னா சம்பாதிக்க தான் வந்தோம், பேங்க் பேலன்ஸ் இருக்குதா அப்படின்னு தான் பாக்குறோம். இல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறமா ஒரு பென்ஸ் கார் வாங்கணும், இப்போ டெஸ்லாவோட இன்னொன்னு BYDன்னு ஒன்று இருக்குது, அது வாங்கணும். இதுதான் நம்ம கண்ணு, அதுதான் நம்முடைய நோக்கம். And the Lord is challenging us. Is this what you want in life? இல்ல, கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். So where is your heart? இல்ல, அந்த ட்ரெஷரே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கதான் உங்களுடைய நோக்கம் எல்லாம் இருக்குது, அங்கதான் இருக்குது. இது வேணும் 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 வேணும். இல்ல, is there something else which is better than that? The Lord is asking us. சரியா? So seeing this treasure அப்படின்னு சொன்னா, இல்ல, இது when you give money, a lot of money to someone, they get excited. கண்ணு பாருங்க எப்படியாவது இல்லையா? So என்னன்னா Ecclesiastes 5:10 says, whoever loves money never has enough. Whoever loves wealth is never satisfied with their income. This too is meaningless அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் ராஜா சொல்றாரு. இல்ல, எவ்வளோ நமக்கு சேர்ந்தாலுமே அது போதாதுன்னா இருக்கு. When will you ever get satisfied? Isn't it? See, I tell you, lots of nuggets of wisdom in this, just in that passage. இல்ல, ரெண்டாவது, as goods increase, so do those who consume them. And what benefit are they to the owners except to feast their eyes on them? இல்லையா? இன்னொரு வசனம், Hebrews 13:5. இதுல நம்ம சொல்றோம், I will never live in or forsake அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரை. அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, keep your lives free from the love of money and be content with what you have, because God has said,
அங்கதான் வருது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது இட் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மணி. இல்ல நம்ம எல்லாத்துக்கும் அதை நம்ம அப்ளை பண்ணிடுறோம். சரியா? இன்னொன்னு லூக்கா 3:14. Then some soldiers asked him, and what should we do? He replied, don't extort money and don't accuse people falsely. Be content with your pay. இல்ல இது யார் சொல்றது தெரியுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றது, not Jesus Christ. When people came to John the Baptist, he is teaching them. அப்போ soldiers கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இல்ல they are extorting money. அவர் சொல்றாரு, don't extort money. Sorry, and they ask, what should we do? And they say, don't extort money and don't accuse people falsely. Be content with your pay. இப்போ சோல்ஜருக்கு சொல்றாரு, யோவான் உனக்கு எவ்வளவு பேமெண்ட் இருக்குதா அதுல சந்தோஷமாயிரு. இல்ல நம்ம ஆவி இல்லையா? A question that is asked directly to you, are you happy with your pay? Do you trust God that God will provide above and beyond with what you have right now? Illa, is that enough? Amen. 1 Timothy 6:10. For the love of money is the root of all kinds of evil. Some people eager for money have wandered from their faith and pierced themselves with many griefs. இல்லையா? ஸோ எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு அலைஞ்சவங்க எல்லாமே they have only ended up in a lot of grief. So don't have the love for money. அப்போ ஆண்டவர் என்ன, what is he saying? Seeing treasure அப்படின்னு சொல்லும்போது treasures in heaven. What does he say? 1 Timothy 6:17-19. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, command those who are rich in this present world not to be arrogant nor to put their hope in wealth which is so uncertain, but to put their hope in God which richly provides us with everything for our enjoyment. இல்ல ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம சந்தோஷமா இருக்க ஆண்டவர் மிகுதியாகவே தந்திருக்கிறார். இல்லையா? God has given you enough. Command them to do good, to be rich in good deeds, to be generous and be willing to share. இதுதான் நம்ம சேர்க்க போறோம். இல்ல நம்ம என்ன அங்க பரலோகத்துல என்ன சேர்த்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல, மத்தவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யறதுல இல்ல do well, do good deeds, be rich in your good deeds, be generous, be willing to share. இல்ல if you are able to share an expensive saree with your servant, you have done really well. இல்ல if there is someone who is struggling on the streets அப்படின்னு சொன்னா, இல்ல இப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் கேள்வியா இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரீட்ஸ்ல வராங்க, they beg, ஏன்னா the government says don't encourage them அப்படின்னு, because the government is also doing certain things for them. But there are other organizations like Auckland City Mission. இல்ல அவங்க they are doing good work. Still they are not able to provide. Christ Churchல பாத்தீங்கன்னா homeless people have increased. நெல்சன்னா இன்னொரு இடத்துல homeless people have increased. Aucklandல homeless people have increased. But there are places where the government, the council is doing much more to them. Can we also pitch in with them? The question. இங்க Glenfieldல இருக்கிறாங்களா homeless people? How do we take care of them? The question. North Shoreல எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? Do you see them? How can we take care of them? இல்ல questions like that. Do good deeds. ஏன்னா இந்த காரியங்கள் பரலோகத்துல சேர்க்கப்படும். இல்லையா? 19. In this way they will lay up treasure for themselves as a firm foundation for the coming age, so that they may take hold of the life that is truly life. இல்ல அப்போ ஐஸ்வர்யங்கள் மேல எல்லாம் கண்கள் இருக்கிறது அது it is not a true life அப்படின்றார் ஆண்டவர். கரெக்டா? If I am to deduct that. இல்லையா? It is not true life. So what is actually true life? By being good. இல்ல by being generous. சரியா? லூக்கா 12:32-34. Do not be afraid, little flock, for your father has been pleased to give you the kingdom. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ராஜ்யத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. Sell your possessions and give to the poor. This is a question that came to the disciples also. So the disciples எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, they started selling their possessions and they brought it to the storehouse so that they can distribute that wealth.
Do we do that nowadays? Such a challenging thing nowadays, It is about always money, about how we have bank balance, how we are secure. அதுதான் பார்க்கிறோம். Sell your possessions and give to the poor. Provide purses for yourselves that will not wear out. A treasure in heaven that will never fail, where no thief comes near and no moth destroys. இல்லையா? For where your treasure is, there your heart will also be. இல்ல? So what is treasure in heaven அப்படின்னா, that those verses give you an idea. இல்ல? இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க you have got something. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இல்ல நம்ம இருந்தானா பரலோகத்துல ஒண்ணும் சேர்க்கல. அப்போ நாங்க பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கஜானா எம்டியா இருக்கு. நம்மளுடைய அந்த செஸ்ட் வந்து இட் வில் பி எம்டி. There won't be anything. So may the Lord challenge us. இல்ல நான் எனக்கு I am thinking NSTFல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து சிக்னிஃபிகண்டா பண்ணணும். இல்ல what can we do to the people here? So when we started this ministry, I was told that there are lots of young people around here who are involved in drugs. இல்ல and I am praying, ஆண்டவரே அவங்களையும் வந்து ஆண்டவர் நீங்க ரட்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு they should come out of that habit. இல்ல there are other things also that are happening here in Glenfield area. இல்லைன்னா இந்த North Shore ஏரியால என்ன பண்ணலாம்? இல்ல let's take it as a challenge. We may be a small group, but the small group போதும். 12 சீடர்கள் ஆண்டவரை வச்சு வந்து உலகத்தை வந்து தலைகீழா மாற்றினார். இல்ல கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும். என்ன பண்ணலாம்? யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்ல this is a challenge for us. What is your treasure? What is NSTF's treasure? இல்ல what do we have? What do we store? பார்க்கலாம். So what is your treasure in heaven? சொல்ல முடியுமா? உங்களுடைய பொக்கிஷங்கள், பரலோகத்தில் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் என்ன? உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்கல. இல்ல that is only to you. What have you stored in heaven? சொல்லமா? என்ன இருக்கலாம்? சொல்லுங்க ஆல்ரிச். மக்கள், people. அப்புறம் it's a big question இல்ல for us to answer. It's not easy. Okay? So I have put down 3 points. Salvation and eternal life. எல்லாம் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரட்சிக்கப்படணும், ஜனங்க ரட்சிக்கப்படணும். இல்ல அந்த நித்திய ஜீவன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இல்ல இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அப்படின்றத வந்து சொல்லணும். இல்ல அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். என்னுடைய நண்பன் வந்து அழிஞ்சு போகக்கூடாது. Jesus Christ himself had the same thing, that no one should perish but everyone should come to eternal life. John 3:16. இல்ல do you have the same passion? இல்ல அப்போ you have a treasure. Good works that bring in heavenly rewards. இல்ல what are the good works that we can get involved in? இல்ல Baptist ministry is about missions தான். Without a mission the church will fail அப்படின்னு வந்து அந்த காலத்துல இருந்தே சொன்னாங்க இல்லையா? ஸோ அதனால there are many churches who do it differently, but how can we get involved in missions? எனக்கு வந்து இது வந்து அந்த 3 வருஷத்துல இருக்கும்போதே இந்த கேள்வி நான் கேட்டுட்டு இருந்தேன். I hope you remember, I hope you recall. What is our mission? இல்ல what can we do? அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பாரமாவே இருக்கு. நம்ம நிச்சயமா ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம OCBCல இருந்து சின்னதா அப்படியே செஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மிஷனரிஸ் வந்து ஓவர்சீஸ்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தட்ஸ் அ குட் திங். இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கொஞ்சம் அனுப்பும் போது அவங்க வந்து ஒரு வீடியோ அனுப்புறாங்க பாருங்க, அது அவ்வளோ எமோஷனலா இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு நீங்க அனுப்புனீங்க, நாங்க ஒரு ரிட்ரீட் பண்ணணும்னு இருந்தோம், இது பண்ணணும்னு இருந்தோம் அப்படின்னு கொடுத்த பணத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழைங்களுக்கு வந்து they feed. இல்ல they say in your name. யாராவது பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் அமிச்சோம், ஒரு 10,000. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு கேக் வெட்டி அவங்க வந்து பாட்டு பாடி அது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும். இல்ல they need that. இல்லையா? Good works that bring in heavenly rewards. God's favor and blessings. இல்லையா? இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய ஃபேவர் உங்க மேல இருந்தா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இருந்தா அது பரலோகத்துல நீங்க சம்பாதித்திருக்கிற ஒரு பெரிய காரியம். இல்ல கர்த்தர் நம்மை சேலஞ்ச் பண்ணுவாராக. என்ன அப்படின்னா
நம்ம இருக்கிறது வந்து இதுவரைக்கும் ஆண்டவர் எந்த குறைவும் வைக்காமல் ஆண்டவர் நடத்திருக்கிறார். அது நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம டின்னர் டேபிள் வந்து குறைவா, அதாவது காலியானதே கிடையாது. எப்பவுமே சாப்பாடு இருந்திருக்குது இல்ல. ஸோ இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். அதனால அதாவது we trust in God and he is providing us every day. இல்ல, why don't we think about someone who is in need? இல்ல, treasure serving two masters. இல்ல, இங்க வந்து அதே ட்ரெஷர்ல இருக்கும்போது he says verse 24, no one can serve two masters. அப்போ இதுல வந்து can't serve two masters அப்படின்னா ஏதாவது ஒரு பாதை நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. it forks, the road forks there, you have to choose one. இதுல வந்து no one can serve two masters, either you will hate the one and love the other இல்லையா, or you will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money. இந்த ட்ரெஷர் கான்டெக்ட்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ரெண்டு காரியங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒண்ணு வந்து நீ வந்து பாருங்க, அந்த ஆள் வந்து கீழே விழுந்து ஐயோ எனக்கு பணம் நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கார்ட்டூன்ல இருக்குது இல்லையா. இன்னொன்னு வந்து you can be having a struggle இல்ல. on one side the spirit is pulling you, on the other side the flesh is pulling you இல்ல. which one do you want to serve? Do you want to serve your flesh or do you want to serve the spirit of God? இல்லையா. பெரிய போராட்டம், இன்னைக்கு வரைக்கும் பெரிய போராட்டம், இன்னும் வரும் பெரிய போராட்டம். பட் unless we make a choice, who do you serve? இல்லையா. அதுல வந்து the first lesson to the disciples வந்து என்ன சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? டயர்டா இருக்கிறீங்களோ எல்லாரும் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்து? அது ஒண்ணு. வேற என்ன சொன்னாரு? முதல்ல வந்து ஆண்டவர் வந்து அது கொடுங்க. ஆமா, அது ஒண்ணு. வேற என்ன ஃபர்ஸ்ட் லெசன் டிசைபிள்ஸுக்கு? பர்சனல், அதுதான் ஆண்டி சொன்னாங்க. ஆண்டி நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. ஒரு மன பாட்டினாவே நல்லா இருக்குங்க. அதான் ஹார்ட்ல கேக்குது அங்கிள் உங்களுக்கு. சார் நீங்க எதை சொன்னீங்க? அன்பா இருக்கணும். சரி. ஃபர்ஸ்ட் லெசன் டு தி டிசைபிள்ஸ். Did you have something to say? Yes, exactly. Follow me. I'll make you fishers of men. So they left everything. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி வந்தாங்க இல்ல. அதாவது வந்து அவங்களுக்கு விட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு, விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை மாறிடுச்சு இல்லையா. So that is the first lesson. You either choose me or you choose something else. Now, if you come with, you can be fishermen, but if you come with me, I will make you fishers of men. ஆண்டவர் சொல்றார். சரியா? So remember this, you cannot serve God and money, but you can serve God with money அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றார் இல்ல. இஸ் இட் ட்ரூ? எனக்கு ஒரு கேள்வி. பணம் வச்சு நீங்க வந்து ஆண்டவரை வந்து நீங்க வந்து சேவிக்கணுமா இல்ல? பணம் தான் ரொம்ப முக்கியமா? பணம் இருந்தாதான் நான் வந்து ஆண்டவரை சேவிப்பேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இல்ல. யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மணி. என்ன அப்படின்னா, money and God, they are in opposite directions இல்ல. இது entirely polar opposites. You cannot put God and money together. God doesn't need your money. The Lord says, I don't need your sacrifices. I need என்ன கேக்குறாரு? I need a obedient heart இல்ல. அது மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. So money and God are opposites. So giving alms to the poor illa, that's good. Giving tithes and offerings, that's good also. But are they the best? Giving to missions are also good. But what is the ultimate thing? Giving yourself to God illa. உங்களையே நீங்க ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மற்றது எதுவுமே வேண்டாம். பவுலடியார் சொல்றாரு இல்ல, எனக்கு வந்து ஒண்ணுமே வேண்டாம். I just want to know about Christ and his resurrection. I don't need anything else. Everything else are filthy rags for me அப்படின்றார். மற்றவைகள் எல்லாம் குப்பைகள். Once when you understand who your Lord is இல்ல, நம்ம கண்ணு வந்து மாறும். நம்ம கண்ணு மாறணும் அப்படின்னா நம்ம சரீரமும் மாறும் இல்ல. May the Lord bless our eyes. May the Lord bless our eyes. சரியா? So how do you make choices in life in such a situation? Either you serve one, you have to leave the other. How do you make choices? இல்ல?
see if you honor God with what you choose. That is my statement for you. இல்ல, நீங்க தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த காரியத்துல கர்த்தர் மகிமைப்படுறாரா அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. அப்படி பண்ணல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ரூட்டை மாற்றணும். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. your good choices will bring you good rewards. சரியா? இது வந்து ட்ரெஷர், வாட் யூ ஈட் அண்ட் வாட் யூ வேர். அடுத்தது வந்து சாப்பிட்றத பத்தி சொல்றாரு ஆண்டவர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் மோர் தேன் ஃபுட். இல்ல, நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா, சோறு இல்லைன்னா பிரச்சனை நமக்கு. இல்ல, அதாவது எங்க அப்பா வந்து இங்க வரும்போது, டேய் இங்க சாதம் இருக்குதா, அரிசி இருக்குதாடா அப்படின்னு கேட்பாரு. இங்க வந்த உடனே நீங்க வெறும் பர்கரே கொடுத்துருவீங்களா அப்படின்னு யோசித்தேன். நான் பன்னு பட்டரை கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்படின்னு நான் இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவருக்கு இல்ல சாதம் ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் இன் ஆர் மைண்ட் செட். இல்ல, அண்ட் க்ளோத்ஸ், அபவுட் ஃபுட் அண்ட் அபவுட் க்ளோத்ஸ். சாரி, என்ன சொல்றாரு? பாடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than food, body is more important than clothes. Then he says, he compares to the birds of the air. Look at the birds of the air அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். படிச்சோம் இல்லையா? வானத்தின் பறவைகளை பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். இப்ப இதுல கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு கான்டெக்ஸ்ட் போட்டிருக்கிறான் பாருங்க. என்ன அது? இந்த உலகம் முழுவதும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? அரௌண்ட் 8 billion people, just over 8 billion. இல்ல, ஆனா பறவைகள் அப்படின்னு சொன்னா individual birds are about 50 billion, and the Lord is able to feed each and every one of them. Why not you அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? Then he says the lilies of the field. இல்ல, and he says God clothes the grass with his beauty. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு அழகு எங்கேயுமே பார்க்க முடியாது, உங்களுடைய சாரி டிசைன்ல கூட கிடையாது. அந்த அழகு நம்ம பார்க்கவே முடியாது. And he compares that to Solomon's grandeur. Even Solomon in all of his grandeur, he was not able to equal that. இல்ல, அப்போ ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள விட என்ன சொல்றாரு? How much more will I be able to take care of you? கரெக்டா? அந்த பறவைகளோட நீங்க எவ்வளவோ வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, ஸோ அந்த கிராஸ் ஆஃப் த ஃபீல்டோட உங்களுடைய க்ளோதிங் வந்து நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரெஷர் we have come to the end of it. Do not worry. ஆண்டவர் சொல்றார், don't worry about it. Don't worry about wealth. Don't worry about money. Don't worry about your bank balance. சரி, அதுக்கப்புறமா you are of more value. நீங்க தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லணும், இது காசு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தவறான முடிவுகள் எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இது சொல்லணும். You are of value, right? And he says, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you as well. இல்ல, மத்தேயு 6:33. அதனால ஷர்லி நீங்க படிச்சீங்களே 34, do not worry about tomorrow, each day has enough trouble of its own. இல்ல, நாளை தினத்தின் குறித்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Have the peace of God with you always. The Lord knows how to provide for you. The Lord knows how to feed you. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். Think about it. அப்படியே கண்ணு மூடின வண்ணமாகவே நீங்க யோசிங்க. ஆண்டவர் வந்து அந்த மலை பிரசங்கத்துல வந்து அவர் போதனை பண்ணும்போது திரளான மக்கள் வந்து இருக்கிறாங்க. He is teaching them about treasures. And he says how treasures are important to you, how wealth is important to you. அங்க வந்து வெவ்வேறு விதமான மக்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். சிலர் வந்து அவங்க பணக்காரங்களா இருந்திருக்காங்க, சில பேர் வந்து ஏழைங்களா இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் வந்து ஒரே மெசேஜ் தான். What is your treasure doing it to you? And how are you seeing it? எப்படி நீங்க பாக்குறீங்க? By the way that you look at the treasure, you are making your body filthy அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. You are making it dark அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, who do you serve?
either you serve God or you serve money. You make a choice அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, இன்று நீர் எங்களோடு நீர் பேசினபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, தேவாதேவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தும்படியான ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கடைபிடிக்க கிருபை பாராட்டுங்க. அதே ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாதப்பா. ஆண்டவரே, you are saying life is better than food of Jesus and body is more important than clothes அப்படின்னு நீங்க சொல்றீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே, it is all about food, it is all about clothing of Jesus. Heavenly Father, Lord, help us not to give importance to that of Jesus. And Heavenly Father, you say, oh Lord, look at the birds and I feed them. Will I not be able to feed you? Look at the field of the lilies, the grass that is so beautiful. I will be able to clothe you அப்படின்னு நீங்க சொல்றீங்களேப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் மேலாகவே ஆண்டவர் நீர் ஜெயத்தை நீர் தருகிறீர் ஆண்டவரே. இன்று யாராவது ஆண்டவரை கவலையோடு ஆண்டவரை காணப்பட்டால், இன்று ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை பேங்க் பேலன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு ஆண்டவரே அவங்க நினைச்சிட்டு இருந்தா, ஆண்டவரை என்ன எதற்காக இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் உம்மீது ஆண்டவர் வைக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. Heavenly Father, help them not to look at the bank, oh Lord, horizontally, but help them to look up to you, oh Jesus, oh Lord, vertically, oh Lord. கர்த்தாதி கர்த்தர் உம்மை நோக்கி பார்க்க கிருபை பாராட்டுங்க. Seek ye first the kingdom of God and his righteousness and you have promised, oh Lord, and all these things will be added to you. எல்லாமே நான் கூட கூட்டி கொடுக்கப்படும், நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றீங்கப்பா. அதே நேரத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்றீங்க ஆண்டவரே, don't worry what things hold for you tomorrow. Don't worry about your doubts, don't worry about your failures, don't worry about your redundancy, don't worry about your joblessness. I will provide for you. How many of us will trust in the Lord in this? கர்த்தாதி கர்த்தரை உம்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துவீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழி காண்பிப்பீரப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியாக நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்கள் புதிய சாட்சிகள் ஆண்டவர்கள் சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க. இவர்கள் எல்லோரும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. சாமுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் உதாரணமாக அவர்கள் ஆண்டவரே உமக்காக செய்து வருகிறார்களப்பா. அந்த முழு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பேர்சி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆல்ரிச்காக செபிக்கிற ஆண்டவரே. மகனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக செபிக்கிறனப்பா. ஆல்வின் அவருடைய குடும்பத்தை அப்பா உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அங்கிள் ஆண்டி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீட்டில் ஆண்டவரே தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்டோ ஆண்டவரே, ஷேர்லிக்காக ஆண்டவரே, ஷான்காக செபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசனம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் கர்த்தரை ஆண்டவரை தேடி வரும்படியான ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை உள்ளங்களே நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நிரப்புவீரப்பா, நீங்க நடத்துவீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை சிஸ்டர் ராணிக்காக ஆண்டவரே, தீபக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை இந்த குடும்பத்தை உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. வருகிற நாட்கள் ஆண்டவரே நீர் அற்புதமான காரியங்களோட வாழ்க்கையில் செய்தீர் என்று அவர்கள் ஆண்டவரை சாட்சி சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. காட்சனுக்காக செபிக்கிறோம், ஷாலினிக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வர தடைப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். அடுத்த முறை அவர்களை ஆண்டவரை நாங்கள் முகமுகமாக சந்திக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும் வரை தெய்வ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். அற்புதமாக நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வர தடைப்பட்ட அத்தனை பேரும் உடைய கிருபையும் உடைய வல்லமையும் உடைய சமாதானம் உம்முடைய அதிகாரம் உம்முடைய நிறைவான உம்முடைய பிரசனம் உம்முடைய ஆண்டவரே உதாரமான ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென். Thank you. God bless you all. We have a little celebration.